ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்ரீ ஃபேமிலி மீடியா. இன்றைக்கி நம்ம சேனலில் வெயிட் லாஸ் சேலஞ்சோடைய டே 9 உடைய வீடியோ தான் பார்க்க போகிறோம். வெற்றிகரமாக 8 நாள் வந்து வெயிட் லாஸ் முடிச்சாச்சு. 9 வந்து இன்றைக்கி ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா அவர் என்ன சொல்லிட்டு போனார்னா, பாப்பா எப்போவுமே லேட் பண்ணிகிட்ருக்கு, நீயும் இந்த மாதிரி உட்காந்துட்டே இருக்க, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரு கிளம்பிட்டாரு. பாப்பா இப்போ பார்த்தீங்கன்னா வந்து தினமும் இது நடக்குதுங்க. ஏதாவது ஒரு ரீசன் இருக்கும் அவளுக்கு லேட்டாக கிளம்புறதுக்கு. இன்றைக்கி என்னென்னு பார்த்தீங்கன்னா, பொட்டு வந்து பெருசாக வந்துடுச்சாம்மா. அதனால் அழிச்சு அழிச்சு அவளும் திரும்ப திரும்ப வச்சுட்டே இருக்கா. ஏம்மா இப்படி பண்ணுற, டைம் ஆகுதுடா, வாடா வாடான்னு சொல்லிட்டு கூப்பிட்டுருந்தா, இங்கே பாருங்கள் எவ்வளோ கோவமாக வந்து என்னையே வந்து திட்டிட்டு அந்த ஐடி கார்டும் பெல்ட்டும் சரி எடுத்துகிட்டு போடா, ஸ்கூலில் போய் போட்டுக்கிட்டானாலும் கேட்கல. இங்கே நின்று பொறுமையாக அவள் போட்டுட்டு தான் கிளம்புறா. ஏம்மா டைம் ஆகுதுடான்னா, இரு இரு எங்கே டைம் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு அவளே இப்போ இங்கே பாருங்கள் போய் டைம் பார்க்குறா பாருங்கள். டைம் பார்த்துட்டு இருக்கு இன்னும் டைம் இருக்குது அப்படின்னு சொல்கிறா. உனக்கு இல்லைடா, டேடிக்கு டைம் ஆகுதுடான்னா, இரு எங்கே டைம் ஆகுது, அவர் தான் ஆஃபீஸ் போயிட்டு தானே வந்தார் அப்படி சொல்கிறா. இப்போ அவங்களெல்லாம் எப்படியோ ரெடி பண்ணி அமுச்சு விட்டுட்டு இங்கே பார்த்தீங்கன்னா நான் வந்து இது 4-5 நாள் ஆகிடுச்சு. பச்சைப்பயிறு ஊற வச்சு நம்ம தோசைக்கு அரைச்சி வச்சது. சரி இன்னையோட காலி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தோசை வந்தது. அது கூட ஒரு கைப்பிடி பாசிப்பயிறு முளைக்கட்டின வச்சுது. அப்புறம் ஆப்பிள், அப்புறம் சுண்டல் கொஞ்சம் இருந்துச்சு, கொஞ்சம் சட்னி. இதை வச்சு நான் வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து சூப்பராக சாப்பிட்டு முடிச்சாச்சு. ஹாய், இப்போ பார்த்தீங்கன்னா சூப்பரான பிரேக்ஃபாஸ்ட் வந்து நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி நீங்கள் ரெகுலராக வந்து ஹெல்த்தியாக வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துக்கணும். அது மாதிரி மதியம் லஞ்சுக்கு வந்து வெஜிடபிளோடு எடுத்துக்கணும். நான் மார்னிங் வந்து எப்போவுமே சொல்கிறது என்னென்னா, பிரேக்ஃபாஸ்ட்டில் வந்து ப்ரோட்டீன் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. சுண்டல், இந்த மாதிரி பாசிப்பயிறு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து முட்டை, இந்த மாதிரி இப்போ சிக்கன் அப்படி சாப்பிட்றவங்களாம் வந்து சிக்கன் சாப்பிட்லாம். இது கூட வந்து நான் கொஞ்சம் வந்து ஆப்பிள் வந்து எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் முளைக்கட்டி வச்ச பயிறு, இதெல்லாம் வந்து சேர்த்து சாப்பிடும்போது ப்ரோட்டீன் நமக்கு வந்து மார்னிங் ஃபுல்லாக வந்து கிடச்சிடும். அப்புறம் ஆஃப்டர்நூன் ஒரு நம்ம லஞ்சு சாப்பிடும்போது ஒரு முட்டை சாப்பிடுவோம். அவ்வளோதான். இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து நான் சூப்பராக வந்து ரெடி பண்ணிட்டேன். வாங்க சாப்பிடலாம். மதியம் வந்து லஞ்ச் என்னன்னு பார்க்கலாம். ஃப்ரூட்ஸ் இதுக்கு நடுவில் வந்து ஸ்நாக்ஸுக்கு வந்து ஃப்ரூட்ஸ் ஏதாவது சாப்பிட்டுப்பேன். இப்போ மதியம் லஞ்சுக்கு பார்த்திங்கன்னா நான் வெளியில் போயிட்டு வந்தேன், அதனால கொஞ்சம் டைம் ஆகிடுச்சு. சரி முட்டை அவிக்கிறதுக்கு டைம் இல்லை, அதனால் ஆம்லேட் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆம்லேட் போட்டுக்கிட்டேன். அதுக்கப்புறம் வந்து பொரியல் கொஞ்சம் எடுத்துக்கிட்டேன். இன்றைக்கி ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா பீன்ஸ் பொரியல் பண்ணியிருந்தேன். ரைஸ் பார்த்திங்கன்னா வந்து நார்மல் ரைஸ் தான் இன்றைக்கி வந்து எடுத்துக்கிட்டேன். என்ன ரீசன்னா, புளி சாதம் பண்ணியிருந்தேன் அவங்களுக்காக. எனக்கு வந்து புளி சாதம் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதனால் சரி இன்றைக்கி வந்து கொஞ்சமாக புளி சாதம் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பொரியல், ஆம்லேட், கொஞ்சம் புளி சாதம், இதுவே எனக்கு வயிறு ஃபில்லிங்காக இருந்தது. ஆனால் இருந்தாலும் வந்து எனக்கு தோணிகிட்டே இருந்தது, நம்ம புளி சாதம் சாப்பிட்டுட்டுமே கொஞ்சம் வெயிட் போட போகுது அப்படின்ட்டு. சரி க்ரீன் டீ கொஞ்சம் குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 1/2 hour கழிச்சு பார்த்திங்கன்னா நான் வந்து க்ரீன் டீ தான் போட்டுட்ருக்கேன். தண்ணி கொதிக்க வச்சுட்டு க்ரீன் டீ அதில் போட்டுட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு கொஞ்சம் நேரம் மூடி வச்சிடணும். அதுக்கப்புறம் இந்த மாதிரி வடிகட்டிட்டு க்ரீன் டீ குடிச்சிட வேண்டியது தான். அதில் கொஞ்சமாக தேன் மிக்ஸ் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி நீங்கள் குடிக்கும்போது உங்களுக்கு வந்து நீங்கள் ஏதாவது வந்து சாப்பிட்றீங்க, எனக்கு கொஞ்சம் வெயிட் போடுற மாதிரி ஃபீல் ஆகும், நான் இந்த மாதிரி சாப்பிட்டுட்டேனே அப்படின்னு ஃபீல் பண்ணாதீங்கன்னா, நீங்கள் இந்த மாதிரி வந்து க்ரீன் டீ குடிச்சிக்கோங்க. நைட்டில் பார்த்தீங்கன்னா நான் டின்னருக்கு என்ன சாப்பிட்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 1/2 டம்ளரில் வந்து நான் வந்து ஓட்ஸ் எடுத்துக்கிட்டேன். கஞ்சி தான் இன்றைக்கி வந்து குடிக்க போகிறேன். ஏன்னா மதியம் புளி சாதம் அது இது சாப்பிட்டதால நான் பார்த்திங்கன்னா சரி சிம்பிளாக வந்து இந்த மாதிரி கஞ்சி பண்ணிக்கிட்டோம்னா வெயிட் லாஸ் வந்து ரொம்ப ஈஸியாக நடக்கும். நம்ம மதியம் சாப்பிட்டதையும் பேலன்ஸ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக கஞ்சி எடுத்துக்கிட்டேன். கஞ்சி நல்லா வேக வச்சுக்கோங்க. சிம்மில் வச்சு இந்த மாதிரி நல்லா வேக வச்சிட்டிங்கன்னா டேஸ்ட்டுமே சூப்பராக தான் இருக்கும். ஏன்னா நான் வந்து சாப்பிட்டு எனக்கு பழகிடுச்சு, அதனால் எனக்கு டேஸ்ட் ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த மாதிரி கஞ்சி நான் வந்து மதியம் வச்ச பீன்ஸ் பொரியல் இது தான் வந்து நான் தொட்டுக்கிட்டு சாப்பிட்டுட்ருக்கேன். பாப்பாவுமே வந்து கூட கஞ்சி சாப்பிட்டா என் கூட. நல்லதாம்மா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவளுமே கொஞ்சம் சாப்பிட்டா. என்னென்னா நம்ம என்ன சாப்பிட்றோமோ ஹெல்த்தியாக சாப்பிட்டோம்னா பசங்களும் வந்து அதை சாப்பிட்டு பழகிப்பாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் சில கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணுறேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து டின்னர் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டேன். டின்னர் வந்து நான் என்ன சாப்பிட்டேன்னு உங்களுக்கு தெரியும், ஓட்ஸ் கஞ்சி தான். அது கூட சைடிஸ் வந்து பீன்ஸ் பொரியல் வச்சுட்டு, மேக்ஸிமம் வந்து நம்ம சாப்பிட்றது வந்து ரொம்ப ஹெவியாக வந்து நமக்காக என்னவோ பண்ணிகிட்டே இருக்கோம் அப்படின்னு இல்லாமல், இப்போ மதியம் வந்து ஒரு காய் செய்கிறீங்கன்னா அதையே வச்சு நைட்டுக்கு வந்து சப்பாத்திக்கு சாப்பிட்டுக்கலாம். இந்த மாதிரி வந்து ஓட்ஸ் கஞ்சோ ஏதோ சாப்பிடும்போது சைடிஸ் வச்சு சாப்பிட்டுக்கலாம். அந்த மாதிரி தான் நான் எப்போவுமே வந்து பிளான் பண்ணி சாப்பிட்டுப்பேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சிஸ்டர் மட்டும் ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க, அக்கா நீங்கள் வந்து மார்னிங்லேருந்து நைட்டு வரைக்கும் வந்து நம்ம என்னென்ன டைமிங்கில் வந்து நம்ம சாப்பிட்ணும் டயட்டு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க. அவங்களுக்காக தான் சிஸ்டர், டைமிங்லாம் வந்து ஒன்றுமே கிடையாது. என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து கரெக்டான டைமுக்கு நம்ம சாப்பிட்றோம், அதுதான் விஷயமே.
மார்னிங் இப்போ எந்திரிச்ச உடனே ஒரு சிலர் வந்து ரொம்ப நேரம் தண்ணி குடிக்காம எதுவுமே பண்ணாமல் சமைக்கிறது, வீட்டில் வேலை பார்க்குறது இப்படியே இருப்பாங்க. ஆனால் நமக்குன்னு ஒரு 5 மினிட்ஸ் மட்டும் நம்ம டைம் எடுத்துக்கணும். ப்ரஷ் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டாக வந்து நம்ம பண்ணுற ஒரு விஷயம் என்னவா இருக்கணும்னா சுடு தண்ணி குடிக்கணும். இல்லையா வந்து லெமன் வாட்டர், ஜீரா வாட்டர் இப்படியே, அதாவது வந்து டயட்டுக்குன்னு பார்த்தீங்கன்னா மார்னிங் நம்ம குடிக்கிறதுக்கு நிறைய விஷயம் இருக்குது. அது நம்ம உடம்புக்கு என்ன செட் ஆகுதோ அதை பார்த்து நம்ம வந்து குடிச்சிக்க வேண்டியதுதான். அதை குடிச்சிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து வீட்டில் வேலை பார்க்குறதெல்லாம் பார்க்கலாம். நமக்குன்னு ஒரு 5 மினிட்ஸ் 10 மினிட்ஸ் வந்து கண்டிப்பாக டைம் ஒதுக்குவாங்க. ஏன்னா வந்து நம்மளுடைய ஹெல்த் ரொம்ப 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 முக்கியம். அதுக்கப்புறம் தான் மற்றவங்கள நம்மளால் பார்க்க முடியும். அப்புறம் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு சிலருக்கு வந்து ஜூஸ் குடிக்கிற பழக்கம் இருக்கும். ஆனால் கண்டிப்பாக வந்து ஜூஸ் மட்டும் குடிக்காதீங்க. மார்னிங் எந்திரிச்சோடனே சில பேரில் வந்து ஜூஸ் போட்டு குடிப்பாங்க. அது டேரெக்டாக நமக்கு வந்து உடம்புல குளுக்கோஸாக தான் மாறும். அதனால் அதை அவாய்ட் பண்ணிவிட்டு இப்போ வந்து நைட்டில் வந்து திராட்சை இருக்குது இல்லைங்களா, கருப்பு திராட்சை இல்லைனா வந்து நார்மல் திராட்சை, அந்த காஞ்ச திராட்சை இருக்கு இல்லையா, அதை வந்து நம்ம நைட்டில் தண்ணியில் ஊற போட்டுட்டு மார்னிங் வந்து அப்படியே வந்து இந்த இது சுடு தண்ணிலாம் குடிச்சிட்டு ஒரு 1/2 hour கழிச்சு அதை சாப்பிட்லாம். இல்லை பாதாம் ஊற வச்சு சாப்பிட்லாம். இல்லை வால்நட்டு இதெல்லாமே ஊற வச்சுட்டு மார்னிங் வந்து இதெல்லாம் சேர்த்தும் ஒரு ஜூஸ் மாதிரி அடித்து குடிக்கலாம். இதெல்லாம் தான் வந்து நம்ம பண்ணணுமே தவிர டேரெக்டாக எடுத்த உடனே வந்து ஆப்பிள் போட்டு சர்க்கரையை போட்டு ஜூஸ் அடித்து குடிக்கிறது இதெல்லாம் பண்ணவே கூடாது. அதுவும் பால் ஊற்றி சக்கரை போட்டுலாம் குடித்தா ரொம்ப வெயிட் போடுமே தவிர வெயிட் குறையவே குறையாது. அப்படியே நீங்கள் ஜூஸ் குடிக்கிறீங்க, என்னால் ஜூஸாக தான் குடிக்க முடியும், ஃப்ரூட்ஸாக சாப்பிட முடியல அப்படின்னு நினைக்கிறவங்க என்ன பண்ணுங்கன்னா ஒன்லி ஃப்ரூட்ஸ் மட்டும் போட்டுக்கோங்க. சக்கரை பால் இது எல்லாமே அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் வந்து ஒரு 8:30லேருந்து 9:30க்குள்ளே வந்து டிஃபன் டைம் முடிச்சுக்கோங்க. மார்னிங்கில் மோஸ்ட்லி வந்து நீங்கள் வந்து நல்ல ஹெல்த்தியான ஒரு ஃபுட்டாக இருக்கணும். ப்ரோட்டீன் கூட இருக்கணும். அந்த மாதிரி வந்து முளைக்கட்டி பயிரை வந்து தினமும் ஒரு பொடி எடுத்துக்கோங்க. அதில் ப்ரோட்டீன் அவ்வளோ இருக்குது, அவ்வளோ பெனிஃபிட் இருக்குது. அதுக்கடுத்து ஒரு 11 மணி டைமில் வந்து ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கோங்க. அப்படி இல்லையா மோர் எடுத்துக்கோங்க. அப்படியும் இல்லைன்னா வச்சுக்கோங்களேன், இந்த வேர்க்கடலை வறுத்தது, வெள்ளரிக்காய், கேரட்டு இதெல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நம்ம ஆல்டர்னேட்டிவாக நம்ம வந்து ஹெல்த்தியாக என்ன எடுத்துக்கலாமோ அதை எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு தண்ணி கண்டிப்பாக 3லேருந்து 5 லிட்டர் வரைக்கும் குடிங்க. ஏன்னா அப்புறம் வந்து நம்ம 1 மணிலேருந்து 2 மணிக்குள்ளே வந்து லஞ்ச் டைமுமே முடிச்சுக்கணும். அதுக்கு மேலே போகக்கூடாது. ஏன்னா நம்ம ஒரு 2 மணிக்குள்ளே சாப்பிட்டோம்னா தான் ஈவினிங் வாக்கிங் போகிறவங்க ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். எக்ஸசைஸ் எப்போவுமே வந்து எம்டி ஸ்டொமக்கில் தான் இருக்கணும். சாப்பிட்டு வந்து ஒரு 2 hours கழிச்சு தான் கண்டிப்பாக வந்து ஒர்க் அவுட் பண்ணணும். ஈவினிங் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4லேருந்து 5க்குள்ளே வந்து ஸ்நாக்ஸ் டைம், பிளாக் காஃபி, பிளாக் டீ, இந்த மாதிரி வந்து வேர்க்கடலை இந்த மாதிரி எது வேணாலும் நம்ம சாப்பிடலாம். ஆனால் ஹெல்த்தியாக சாப்பிடணும். மூக்கடலை, சுண்டல், பச்சைப்பயிறு சுண்டல் இதெல்லாம் ஒரு சின்ன சின்ன கப்பில் வந்து ஒரு கப்பு நம்ம பவுல் ஃபுல்லாக சாப்பிட்டு ஒரு பிளாக் காஃபி குடிச்சோம்னா வயிறு ஃபில்லிங்காக இருக்கும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 6:30லேருந்து 7:30க்குள்ளே வந்து டின்னர் டைம் முடிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம தூங்க போகும்போது நீங்கள் வந்து எப்பயும் போல் வந்து நம்ம சுடு தண்ணி குடிக்கிறதோ, இல்லையா வந்து நான் திரிப்பலா தான் நான் குடிச்சிட்ருக்கேன், இல்லை அதை குடிக்கிறதோ, இல்லைனா வந்து கரிஞ்சீரகம், ஓமம் இதெல்லாம் போட்டு வறுத்து பொடி பண்ணி வச்சுப்பாங்க. அதை வந்து சுடுதண்ணில் போட்டு குடிப்பாங்க. நான் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் அதை எப்படி பண்ணுறதுன்னு உங்களுக்கு நான் சொல்கிறேன். இந்த மாதிரி ஆல்டர்னேட்டிவாக நம்ம வந்து சாப்பிட்டுட்டு இருந்தோம்னா கண்டிப்பாக வெயிட் லாஸ் வந்து சூப்பராக நடக்கும். நீங்கள் அதை வந்து கண்குள்ளாக பார்க்கலாம். என்னுடைய தம்ப்லைனில் எல்லாத்துலேயுமே வந்து பிஃபோர் ஆஃப்டர் நான் போட்டிருப்பேன். அது எதுக்காகனா பார்க்குறவங்களுக்கு வந்து உங்களாலேயும் முடியும் அப்படின்றதுக்கு நீங்கள் நம்பணும். அதுக்காக தான் முன்னாடி ஃபோட்டோஸில் வந்து நானே வந்து பயப்படுவேன். என்னுடைய ஃபோட்டோ பார்க்கும்போது அப்படி இருந்தேன் நான். இப்போ இந்த அளவுக்கு வந்து சேஞ்சஸ் ஆகிருக்குன்னா அது வந்து இந்த மாதிரி டயட்டால் மட்டும்தான் நான் மாறினேன். அது 100% உண்மைன்றதால தான் இப்போ நான் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கேட்ட சிஸ்டருக்கு வந்து புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் இந்த மாதிரி ஃபாலோ பண்ணி பாருங்கள். இன்றைக்கி நான் சாப்பிட்டதே தான் நீங்கள் சாப்பிட்ணும் அப்படின்றதெல்லாம் கிடையாது. இந்த மாதிரிலாம் சாப்பிட்லாம், இந்த மாதிரி சாப்பிட்டா வெயிட் லாஸ் ஆகும் அப்படின்றத நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். நீங்கள் ஆல்டர்னேட்டிவாக வந்து மாற்றி இந்த மாதிரி ஃபுட்டு எல்லாம் மாற்றி நீங்கள் எடுத்துக்கலாம். ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். என்னுடைய வீடியோ நீங்கள் ஃபஸ்ட் டைம் இப்போ பார்த்துட்டு கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அடுத்த நாள் வீடியோ போடுறதா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். மிஸ் பண்ணாமல் பார்ப்பீங்க. யாராவது வெயிட் லாஸ் பண்ணணும்னு நான் ஆசைப்படுறவங்களுக்கு இந்த வீடியோவை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். டே 1லேருந்து தொடர்ந்து என்னுடைய வீடியோ பார்த்து நீங்கள் வந்து வெயிட் லாஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து சூப்பராக வந்து வெயிட் லாஸ் பண்ணிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து அதுக்கான வந்து ஆன்சர் வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோவில் கொடுக்குறேன். அதுமாதிரி ஒரு சிஸ்டர் வந்து எனக்கு டெலிவரி ஆகிட்டு வயிறு ரொம்ப பெருசாக இருக்குது, அதுக்கான எக்ஸசைஸ் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. கண்டிப்பாக அதுக்கான எக்ஸசைஸுமே நான் கண்டிப்பாக சீக்கிரம் சொல்கிறேன். ஓகே சிஸ்டர்ஸ், உங்களுக்கு கேட்ட சிஸ்டருக்கு வந்து இதெல்லாம் புரிஞ்சுக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.